இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் மீண்டுமாக உங்கள் எல்லாரையுமாக இந்த ஜூமோட சந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. அக்கா ஆண்டவருக்கு நன்றி. ஆஹ், இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சகோதரன் டியோன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ரெண்டு தினத்துல மீதமானவர்களும் பாவ நிவாரண நாளில் அவர்களது வாழ்க்கையும் அப்படின்ற தலைப்புல ஒரு தியானம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். ஆஹ், அல்லது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை நாங்கள் சொல்லலாம். எந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் அல்லது கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆஹ், அப்படி பலதரப்பட்ட பதில்கள். இன்னும் இங்கே இந்தியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலியுகம் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஹ், மக்களும் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த முழு உலகமும் இஸ்லாமிய உலகமாக மாறக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காலமாக அப்படி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரியான காலங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே ஆஹ், இது கடைசி காலம் அல்லது கிருபையின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், இப்படியெல்லாம் நாங்கள் பல பல விதமான காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆஹ், என்றாலும் இந்த கடைசி காலத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு உண்மையான காரியம். ஏன்னு சொன்னா அது ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, we are living in the ending days of end times அப்படின்னு சொல்லுவார். அதாவது கடைசி காலத்தின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. Sorry. அப்போ இந்த கடைசி நாட்களில் இந்த நாளுக்கு இன்னும் ஒரு பெயரை நாங்க சொல்லலாம். அப்படின்னா பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஆஹ், நம்ம அட்வென்டிஸ்ட் மக்களுக்கு அது ஒன்றும் புதிய ஒரு காரியம் அல்ல. பாவ நிவாரண நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவ நிவாரண நாளில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்காக நாங்கள் இந்த இஸ்ரவேலர்களுடைய பண்டிகை நாட்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை பார்த்து அதிலிருந்து இந்த பாவ நிவாரண நாளுக்குரிய காரியங்களை நாங்கள் படிக்கலாம். இது நமக்கு ஒரு புது விஷயம் அல்ல. பல தடவைகள் நாங்கள் கேட்டிருப்போம். ஆஹ், ஒரு ஞாபகப்படுத்தும் விதமாக, நம்மை இன்னும் ஆயத்தப்படுத்தும் விதமாக இன்றைய செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளாக போகும் முன்பதாக ஒரு விசக்கண்களை மூடி ஜெபம் செய்து நாங்கள் செய்திக்குள்ளாக போவோம். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உமது நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பும். எங்கள் கண்கள் காதுகள் இருதயங்களை திறந்தருளும் சுவாமி. தேவனே, உமக்கு ஏற்ற ஜீவியத்தை ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும். அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி. மீதமானவர்களும் பாவ நிவாரண நாளில் அவர்களது வாழ்க்கையும் என்ற தலைப்புல நாங்க படிக்கிறோம். சரி. இந்த பாவ நிவாரண நாள் அப்படின்றது இஸ்ரவேலர்களின் பண்டிகைகளிலே 7 பண்டிகைகள், இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட 7 பண்டிகைகள். லேவியராகமம் 23வது அதிகாரத்தை திருப்பமா இருந்தா, அந்த 23வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்களுக்கு 7 பண்டிகைகளை கொண்டாடும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த 7 பண்டிகைகள்ல 6வது பண்டிகை தான் இந்த பாவ நிவாரண நாள்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பாவ நிவாரண நாளுக்கு முன்பதாக இன்னும் 5 என்ன பண்டிகைகள், பாவ நிவாரணலுக்கு பிறகு ஒரு ஒரு பண்டிகை, இப்படியாக 7 பண்டிகைகள் அங்கே ஆண்டவர் கொடுத்தார்.
அது என்னென்ன பண்டிகைகள் அப்படின்னு சொன்னா, முதலாவது பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர். அது முதலாவது மாதம் 14ஆம் நாள், 14ஆம் நாள், முதலாம் மாதம் 14ஆம் நாளில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். முதலாம் மாதம் 15ஆம் திகதியிலே புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அதே முதலாவது மாதம் 16ஆம் திகதி, 16ஆம் நாள் முதற் பலனான ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதற் பலன் என்று சொல்லப்படுகிற அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். இது முதலாவது மாதம் 14வது, 15வது, 16வது நாட்களிலே நடக்கிற கொண்டாட்டம். அடுத்ததாக பெந்தகோஸ்தே அல்லது பென்டகாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அது முதற் பலன் பண்டிகையிலிருந்து 50வது நாளிலே, அதாவது 3வது மாசம் 3வது நாள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்பட்டது. பென்டிகாஸ்ட் இது முதலாவது மாசத்திலையும் 3வது மாசத்திலையும் நடக்கிற பண்டிகை. அடுத்தது 5வது பண்டிகை 7வது மாசம் 1வது நாள், இது எக்காலங்களின் பண்டிகை. அடுத்தது 6வதாக இந்த பாவ நிவர்த்தி நாள், அது 7வது மாசம் 10ஆம் திகதி, 10வது நாள். கடைசி பண்டிகை அது கூடார பண்டிகை. அது 7வது மாதம் 15வது திகதியிலிருந்து 21வது நாள் வரைக்கும் உள்ள அந்த ஒரு வாரம் 7 நாட்கள் கொண்டாடப்படுகிற பண்டிகை இந்த கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த 7 பண்டிகைகள் லேவியராகமம் 23வது அதிகாரம், அதே போல லேவியராகமம் 16வது அதிகாரங்கள்ல நாங்கள் பார்க்கலாம். இந்த பண்டிகைகள் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்தை காஸ்பல் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்பல் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த லேவியராகமம் 23வது அதிகாரம். பண்டிகைகளில் மூலமாக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஒரு ரோட் மேப் இந்த பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த முதல் 3 அல்லது 4 பண்டிகைகள், அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, அல்லது அடுத்தது பெந்தகோஸ்தே பண்டிகை, இந்த இந்த 4 பண்டிகைகளும் எங்க வருதுன்னு சொன்னா, ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ், வசந்த காலத்தின் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல கடைசி 3 பண்டிகைகளும் ஃபால் ஹாலிடேஸ், இலையுதிர் காலத்தின் பண்டிகைகள். அதாவது எக்காலம், பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை, இதெல்லாமே ஃபால் ஹாலிடேஸ், இலையுதிர் காலத்தின் பண்டிகைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ முதலாவது பஸ்கா பண்டிகை. லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா இருந்தா, அங்கே முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், பஸ்கா பண்டிகை அந்த 14ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும். இது முதலாவது பஸ்கா எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னா, எகிப்திலே. அங்கே ஆடு பலி செலுத்தப்பட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தம் கதவு நிலைகளில் பூசப்பட்ட அது முதலாவது பஸ்கா பண்டிகை அப்படின்னு நாம் பார்க்கிறோம். கடைசி பஸ்கா பண்டிகை எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை நாளிலே, அந்த பஸ்கா பண்டிகை செலுத்தப்படுகிற 9ஆம் மணி நேரத்திலே அவர் கொல்லப்பட்ட அது கடைசி பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதன் பிறகு கொண்டாடப்பட்ட பஸ்கா பண்டிகைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா உண்மையான பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து அந்த பஸ்காவின் அடையாளத்தை நிறைவேற்றி அவருடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பண்டிகைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுறதாவே இருக்கு. இது முதலாவது பஸ்கா பண்டிகை. 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது 6வது வசனம், 23வது அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். இப்போ 16வது நாள் என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை
ஆ, முதலாவது என்ன நடந்துச்சு? இந்த எல்லா மக்களும் புளிப்பில்லா அப்பத்தை 7 நாட்கள் சாப்பிட வேண்டும் என்று தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தார். இது யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல நாங்க வாசிக்கலாம். 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அழகாக நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். அப்போ இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக அடிக்கப்பட்டு இந்த 16வது நாள், முதல் மாதம் 16வது நாள் எங்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, கல்லறையிலே வைக்கப்பட்டார். அதாவது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை அன்று கல்லறையிலே பாதுகாப்பாக பாவமற்ற இரட்சகராக கல்லறையிலே வைக்கப்பட்டதை நாங்கள் கடைசி புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளில் பார்க்கிறோம். முதலாவது அப்ப பண்டிகையிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள், அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டு போறதுக்கு ரெடியாக ஆஹ், எல்லாம் ஆயத்த பண்ணின அந்த நாள், கடைசி புளிப்பில்லா அப்ப பண்டிகை இயேசு கிறிஸ்து கல்லறையிலே பாவமற்றவராக வைக்கப்பட்ட நாள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, ஆஹ், ஏழாவது, சாரி, இப்போ 9வது வசனம், 23வது அதிகாரம் 9வது வசனம், 9வது 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையா இருக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டையை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். எனவே இந்த முதற் பலனை அசைவாட்டும் நாள் அல்லது அசைவாட்டும் பண்டிகை என்று பார்க்கிறோம். மூன்றாவது பண்டிகை முதற் பலன். அதாவது வயலிலே விவசாயம் செய்து அல்லது நிலத்திலே விவசாயம் செய்து அதிலே வருகிற முதற் பலனை கொண்டு வந்து அங்கே ஆசாரியனிடத்தில் கொடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்ட வேண்டும். அதாவது முதற் பலன் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல இஸ்ரவேலர்கள் எல்லாரும் செஞ்சாங்க. எல்லாரும் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட அங்கே பஸ்கா பண்டிகையின் நாளிலே அவர் பஸ்காவாக அடிக்கப்பட்டார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளிலே அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டார். இந்த முதற் பலன் அசைவாட்டுகிற நாளிலே கிறிஸ்து உயிர் தெழுந்து, கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்து தேவனிடத்திலே தன்னை முதற் பலனாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அங்கே மரியா போய் இயேசு கிறிஸ்துவை தொட போகும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? தன்னுடைய தன்னுடைய பிதாவின் இடத்துல தன்னை முதற் பலனாக ஒப்பு கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சில மணி நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து அங்கே கலிலேயாவில் தோமாவிடத்துல வந்து சொன்னாரு, சந்தேகமா இருந்தா என் இந்த காயங்களிலே உன் விரலை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னா தோமாவுக்கு தொடுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்படின்னா அந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவினிடத்தில் முதற் பலனாக ஒப்பு கொடுத்து அசைவாட்டப்பட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது முதற் பலன் என்ற அந்த பண்டிகையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இது முதல் 3 பண்டிகைகள். இதன் பிறகு இந்த 3வது பண்டிகை முடிஞ்ச உடனே 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். இந்த பெந்தகோஸ்தே நாள், முதல் பெந்தகோஸ்தே நாள் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சீனாய் மலையில, அந்த மவுண்ட் சைனாய், சாரி, சீனாய் மலையில முதல் பெந்தகோஸ்தே நாளில ஆண்டவர் ஒரு புது ஜாதியை தன்னுடைய ஜனமாக நிறுவினார். நியூ நேஷன் வாஸ் ஃபார்ம்டு சொல்லுவாங்க. அந்த புது ஜாதி 10 கற்பனைகளை அவர் சீனாய் மலையில கொடுத்ததன் மூலமாக அந்த புது அஹ், ஜனம், ஒரு புது ஜாதியை அவர் நிறுவினார், நியமித்தார் தனது சொந்த ஜனமாக.
அதே போல கடைசி பஸ்கா, இந்த உலகத்திலே என்ன நடந்தது? இந்த கடைசி பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே சீஷர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்த பொழுது, கடைசி பஸ்காவிலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் வடிவமாக வந்து தன்னுடைய சீஷர்கள் மேல் அமர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில ஊற்றப்பட்ட நாள். அதாவது அந்த கடைசி பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு புது சபை, அல்லது முதல் பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு புது சாதியை கர்த்தர் தனக்கென்று நியமித்து நிறுவியது போல, தனக்கென்று ஒரு புது ஆஹ், ஒரு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டது போல 10 கற்பனைகள் மூலமாக இந்த கடைசி பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் தன்னுடைய சபையை, பரிசுத்த ஆவியை கொடுத்ததன் மூலமாக தனக்கென்ற சொந்த சபையை நிறுவினார். இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். எனவே 3வது மாசம் 3வது நாள் பெந்தகோஸ்தே நாள். அதிலே முதல் தன்னுடைய சொந்த ஜாதியை அவர் நிறுவியது போல, கடைசியிலே கடைசி பெந்தகோஸ்தே நாளிலே தன்னுடைய சொந்த சபையை ஆண்டவர் நிறுவினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார் அப்படின்னா, இருக்கிற 7 பண்டிகைகள்லையுமே அதிகமான யூதர்கள் எருசலேமுக்கு வரக்கூடிய நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். ஏன்னு சொன்னா, முதற் பலன், முதல் மாதம் 16ஆம் திகதி முதற் பலன், அங்கே அறுவடையின் முதற் பலன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படும். அப்படின்னா முதற் பலன் பண்டிகை முடிந்த உடனே எல்லாரும் தங்களுடைய நிலங்களுக்கு, வயல்களுக்கு போய் அந்த 40-50 நாட்கள் அறுவடை செய்து தன்னுடைய அறுவடைகளை எல்லாம் விற்பனை செய்து மக்கள் கரங்களில் நல்ல பணம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா. எனவே இந்த பெந்தகோஸ்தே நாள் வரும்போது அவங்க தங்களுடைய எல்லா அறுவடைகளையும் விற்று கரங்களிலே பணத்தோடு மக்கள் திரளாக சந்தோஷமாக கூடி வந்து தேவனை ஆர்ப்பரித்து ஆராதிக்கக்கூடிய நாள் இந்த பெந்தகோஸ்தே நாள். எனவே இந்த பெந்தகோஸ்தே நாளிலே அதிகமான எண்ணிக்கையிலான ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தில் வந்து கூடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய 16 பாஷை பேசுறவங்க பார்த்து வியக்கும் வகையில சீஷர்கள் பற்பல பாஷைகளிலே பேசி இயேசுவின் நாமத்தை மகிமையாய் அறிவித்து 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்ற அன்றைய தினத்தை சபையில சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நாங்க பார்க்கிறோம். இது 4வது பெந்தகோஸ்தே பண்டிகை. அடுத்தது 5வது எக்கால பண்டிகை. இது 23வது அதிகாரம், லேவியராகமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்படுது. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அப்போ எக்கால சத்தத்தின் மூலமாக ஞாபக குறி என்ற பண்டிகை. இந்த பண்டிகை எதுக்காக? 7வது மாசம் முதல் நாள், 7வது மாசம் முதல் நாள் இந்த எக்காலம் என்னத்துக்காக ஊதப்பட்டது அப்படின்னு சொன்னா, எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அப்படின்னா என்னத்துக்கு ஞாபக குறி? அடுத்து வரப்போற 6வது பண்டிகையான பாவ நிவிர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டான்மெண்ட்டுக்கான எக்கால சத்தம். இந்த பாவ நிவர்த்தி நாள் வருது, எல்லாரும் ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை ஊட்டுகிற நாள் தான் இந்த எக்கால சத்தத்தின் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. அது இந்த பண்டிகை வார்னிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது எச்சரிக்கை மற்றும் ஆயத்தப்படுத்துதல். யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் நாங்க பார்க்கலாம், எல்லாரும் தங்களுடைய துணிகளை துவைத்து ஜெபித்து ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதே போல லேவியராகமம் 23வது அதிகாரம் தொடர்ந்து நாங்க பார்க்கும் பொழுது எக்காலங்கள் முழங்கி அங்கே ஜனங்களை எதற்காக ஆயத்தப்படுத்த சொல்றாரு அப்படின்னா, பாவ அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி, ஆத்மாக்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து கால் ஃபார் ரிபென்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாவ அறிக்கை செய்து தேவனிடத்துல மனம் திரும்பி பாவ நிவிர்த்தி நாள் வரும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக இந்த
முதலாவது நாளிலிருந்து 7ஆம் மாசம் முதலாவது நாளிலிருந்து ஆயத்தப்படும்படியான அழைப்பு தான் இந்த எக்காலத்தின் பண்டிகை. எனவே இந்த பண்டிகை இப்போ எப்பொழுது ஆரம்பமாயிற்று? ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு 4வது பண்டிகை அடையாளமாக பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இப்போ இந்த எக்காலம் எப்பொழுது ஊதப்பட்டது? எக்கால பண்டிகை ஆரம்பம் எங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 19வது நூற்றாண்டிலே 1844வது வருஷம் பரலோகத்திலே நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமானது. எனவே அந்த எக்காலம் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் படைத்தவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று முழங்கும் அந்த எக்காலம். எனவே இந்த எக்காலம் எதற்கான அறிகுறி? பாவ நிவர்த்தி நாள் வரப்போகிறது. அதற்கு ஆயத்தப்படு. ஆத்துமாக்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அந்த பாவ நிவர்த்தி நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பாவ நிவர்த்தி நாள் ஒரு சந்தோஷமான பண்டிகை நாளாக இருக்காது. அந்த பாவ நிவர்த்தி நாளிலே தேவனுடைய கட்டளைகளின்படி ஜீவிக்காதவர்கள் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். அவனை ஜனத்தில் இராதபடி அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனவே பாவ நிவர்த்தி நாள் அப்படின்றது நியாய தீர்ப்பின் நாள். இஸ்ரவேலிலே அந்த பாவத்தோடு அங்கே யார் வந்திருந்தாலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே நிக்கிரகம் பண்ணப்படுகிற நாள். ஆசாரியன் பாவத்தோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனா ஆசாரியன் உயிரோடு திரும்பி வர முடியாத நாள். அதான் நியாய தீர்ப்பின் நாள், பாவ நிவர்த்தி நாள். அந்த பாவ நிவர்த்தி நாளுக்கு ஆயத்தப்படு என்று சொல்லுகிற அந்த தேவ தூதன் முதலாவது தூது 1844வது வருஷம் ஆரம்பமானது. எனவே இந்த எக்காலத்தின் ஞாபகக்குறியாகிய பண்டிகை எக்காலம் தொனித்து எத்தனை நாள் சென்று அந்த பாவ நிவர்த்தி நாள் வருதுன்னு சொன்னா 27வது வசனம். 27வது வசனம், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். இப்போ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஞாபகக்குறி எக்காலத்தின் மூலமாக கொடுக்கப்படும். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள். எனவே 10 நாட்கள் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தங்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பாவ நிவர்த்தி நாளிலே என்ன செய்வார்? ஆசாரியன் தேவனுக்கென்று ஒரு பலிகடாவை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மன்றாடுவார். அப்பொழுது தேவன் மக்களுடைய அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் he will blot out their sins. மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வார். தேவன் பாவங்களை மக்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். ஆனால் அந்த இடத்துல அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு யாராவது இருப்பார்களாக இருந்தால், தொடர்ந்து அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்நாளிலே 29வது வசனம், இளைவியராகமம் 23வது அதிகாரத்தில் 29வது வசனம், அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவில் வைக்காமல் அழிப்பேன். இது தேவன் சொன்ன காரியம். யாராவது அந்த நாளுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அவன் அறுப்புண்டு போவான், அவர்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் தெளிவாக சொன்னார். எனவே இந்த பாவ நிவர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பரிசுத்தமாக அவர்கள் வருவதற்கு என்ன, அந்த எக்காலம் தொனிக்கப்பட்ட நாளிலிருந்து தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் வர வேண்டும். அப்போ இன்னைக்கு நாங்க இந்த இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்று இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மக்களை முத்திரைக்கும் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அங்கே பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து பரலோக
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே நம்முடைய பாவங்கள், அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் they are blotting out our sins. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். இது பாவ நிவர்த்தி நாளுக்குரிய காரியம். கடைசி 7வது பண்டிகை, அது கூடார பண்டிகை. அதாவது 15வது நாளிலிருந்து 21வது நாள் 7 நாட்கள் ஆசரிக்க வேண்டும். 23வது அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. 7 நாள் கூடார பண்டிகை. எனவே 15வது திகதியிலிருந்து 7ஆம் மாசம் 15ஆம் திகதியிலிருந்து 21வது திகதி வரைக்கும் இருக்கக்கூடிய 7 நாட்கள் இந்த கூடார பண்டிகை கொண்டாட்டம். அது என்னத்துக்கான அடையாளம்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்திலே கூடாரங்களிலே வாசம் செய்தார்கள் என்ற நினைவு கூறுவதற்காக, ஞாபகத்துக்காக அந்த கூடார பண்டிகைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த காலத்திலே கூடார பண்டிகை என்னத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இயேசுவின் 2ஆம் வருகை. இயேசுவின் 2ஆம் வருகையின் பொழுது நாம் அவரோடு பரலோகத்தில் சென்று, இப்பொழுது கூடாரத்தில் அல்ல, மேன்ஷன், அவர் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He is preparing mansions for us. அந்த வாசஸ்தலங்கள், மேன்ஷன், அங்கே போய் நாம் அவரோடு வாழ்ந்து இந்த கூடார பண்டிகை கொண்டாட போறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 7 பண்டிகைகளை குறித்து நாங்க பார்த்தோம். இந்த 7 பண்டிகைகள்ல முதல் 3 பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதாவது முதற் பலன்களின் பண்டிகை, இந்த 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்து இந்த பூமி, அது என்ன சொல்லுவாங்கன்னா கிரைஸ்ட் earthly மினிஸ்ட்ரி, இயேசு கிறிஸ்துவின் பூலோக ஊழியம், அதிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய தியாக பலியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, நம்முடைய பஸ்காவாக அடிக்கப்பட்டார். எனவே அந்த 3 பண்டிகைகளுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததோடு நிறைவடைந்தது. அடுத்தது 4வது பெந்தகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதோடு அந்த பண்டிகையின் நோக்கம் நிறைவடைந்தது. அடுத்தது 1844வது வருஷம் நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமான பொழுது கூடார பண்டிகை, எக்காலத்தின் ஞாபகக்குறியான பண்டிகை ஆரம்பமானது. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, 6வது பண்டிகை, பாவ நிவிர்த்தி நாள். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக எனக்காக உங்களுக்காக அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. கடைசி அவருடைய 2ஆம் வருகை. இந்த 3 பண்டிகைகளும், எக்காலம், பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை, அதாவது இந்த 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரலோக ஊழியத்தை குறிக்கிறது. ஹெவன்லி மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். அங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பலியாக அல்ல, முதல் 3 பண்டிகைகளிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலியாக கொடுக்கப்பட்டார். ஆனால் கடைசி 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியனாக அங்கே நமக்காக பரிந்து பேசி பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே நமக்காக ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 8வது 9வது அதிகாரங்களை நாங்க வாசிக்கிறோம். இப்போ நாம எங்க இருக்கிறோம்? இந்த பாவ நிவர்த்தி நாளில் இருக்கிறோம். அந்த பாவ நிவர்த்தி நாளிலே நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஒடுக்கி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பாவ நிவர்த்தி நாளில நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத குறித்து நாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அது தீர்க்க தரிசனத்தின் புத்தகங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது அம்மையார் தெளிவா சொல்றாங்க, லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ், அந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகள் அப்படின்ற புத்தகத்துல 72வது பக்கம் 2வது பந்தியில அம்மையார் எழுதுறாங்க என்னன்னா, for now we are surely living in the great day of atonement. நாங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அந்த மகா பாவ நிவர்த்தி நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எக்காலம் 1844வது வருஷம் தொனிக்கப்பட்டு ஞாபகக்குறியாக நமக்கு அறிவிக்கப்பட்டது.
இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்கன்னா பாவ நிவர்த்தி நாளில. அப்ப இந்த பாவ நிவர்த்தி நாள் என்னத்துக்கான நாள் அப்படின்னு சொன்னா, இந்த பாவ நிவர்த்தி நாள் டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணைக்கான காலம் இந்த பாவ நிவர்த்தி நாள். அதே போல ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி நம்மை ஒடுக்கி கர்த்தரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள். பாவன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிற நாள், blotting அவுட் ஆஃப் our sins. அதே போல பாவங்கள் நம்மிடத்தில் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது தேவனுடைய முத்திரை நம்முடைய நெற்றிகளிலே பதிக்கப்படும் நாள். தேவ பிள்ளைகள் புத்திரர்கள் முத்திரிக்கப்படும் நாள் இந்த பாவ நிவர்த்தி நாள். அந்த முத்திரை பெறாதவர்கள் அந்த ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல கடைசி the final removal of sin, கடைசியான பாவத்தை பிடுங்கி அகற்றி போடும் நாள் இந்த பாவ நிவர்த்தி நாள். ஆனா இந்த பாவ நிவர்த்தி நாள் இன்னும் ரொம்ப நாளைக்கு போக போறதில்லை. இது முடிய போகுது. எப்போ முடிய போகுதுன்னா, நம்முடைய கிருபையின் காலம் முடிய போகுது. when the close of probation வருமோ, க்ளோஸ் ஆஃப் probation, கிருபையின் காலம் முடிவடைகிற நேரத்தில் இந்த பாவ நிவர்த்தி நாளின் ஆராதனைகள் முடிவடைய போகிறது. அதன் பிறகு பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. எனவே இந்த ட்ரம்பட் இஸ் சவுண்டிங். இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவர்த்தி நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறீர்களா? கேள்வி நம்முடைய மனதிலே கேட்கப்பட வேண்டும். அங்கே தானியேல் 8வது அதிகாரம் 14வது வசனம், அதே போல லேவியராகமம் 23வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறதன்படி, சுத்திகரிப்பு வருவதற்கு முன்பதாக, அதாவது இந்த பூமி சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பதாக, பாவ நிவர்த்தி நாள் முடிஞ்ச உடனே பரிசுத்த ஸ்தலம் அங்கே சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல இந்த பூமி சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பதாக, அக்கினினாலும் கந்தகத்தினாலும் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது அதி சீக்கிரத்தில். அந்த ட்ரம்பட் கால், அந்த எக்காலத்தின் அழைப்புக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஏன்னா கிறிஸ்துவின் பரலோக ஊழியம் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டுச்சு. எபிரேயர் 8வது 9வது அதிகாரங்களிலே சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே the hour of his judgment is come, அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. எனவே இப்பொழுது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை இஸ் பிளாட்டிங் அவுட் அவர் சின்ஸ், அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்தி அவரிடத்துல நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சுய பலத்தால் இந்த பாவங்களை என்னால் விட்டு விலக முடியல, ஆண்டவரே எனக்கு பலனை தாரும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த கடைசி நாட்களிலே, அதாவது இந்த பாவ நிவர்த்தி நாளிலே வாழுகிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலி அவேக், ஆவிக்குரிய ரீதியிலே புத்துணர்ச்சியுடையவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, சாதாரணமான இலகுவான வாழ்க்கை முறை, அதாவது சிம்பிள் அண்ட் மாடஸ்ட் லைஃப் ஸ்டைல், சுகாதார சம்பந்தமாக ஒரு அவேக்னிங் கான்சியஸ் உள்ளவங்களா இருக்கணும். ஜெப நிறைந்தவர்களாக, வேதத்திலே வேரூன்றியவர்களாக, எந்த சூழ்நிலையிலே நான் துன்புறுத்தப்பட்டாலும் தைரியம் உள்ளவர்களாக, அதே போல கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். இதெல்லாமே இந்த மிகுதியானவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்ற அடையாளங்கள் தான் இந்த காரியங்கள் எல்லாம். இப்போ வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 10வது வசனம், இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நான் முடிக்கலான்னு முயற்சி பண்றேன். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இது என்னத்தை குறிக்கிறது? இந்த வசனத்தை நான் கவனிக்கும் பொழுது, கலப்பில்லாமல், தேவனுடைய கோபாக்கினியாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமான மது. அது என்ன கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அப்படின்னு? கலப்புனா என்ன அப்படின்னு நாங்க பார்க்கும் பொழுது, ஆரம்பத்திலிருந்து
பாவம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கோபாக்கினை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இரக்கம் கலந்ததாக. இரக்கம் கலந்தது. அவருடைய கோபாக்கினை வெறுமனே கோபாக்கினை மாத்திரம் வந்தா இந்த உலகம் நிலை நிற்காது. அப்போ ஆண்டவர் மனுஷனை தண்டிக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை கலந்தவர்களாக தண்டிக்கிறார். அதான் ஆண்டவர் 10 கற்பனையில கூட சொன்னார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அந்த இரக்கம் ஆண்டவர் தண்டித்தாலும் அவருடைய தண்டனையிலே இரக்கம் கலந்திருக்கிறது. ஆனா என்னைக்கு ப்ரொபேஷன் க்ளோஸ் ஆகுதோ, கிருபையின் காலம் என்று முடிவடைகிறதோ, அதன் பிறகு இரக்கம், there's no mercy, no mixture, without mixture, கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அப்படின்னா அவருடைய கோபாக்கினை அந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷனுக்கு அப்புறமா அவருடைய கோபாக்கினையில இரக்கம் என்ற கலப்பு இல்ல. அவருடைய கோபாக்கினை கலப்பில்லாமல் வார்க்கப்பட போகிறது. வெளிப்படுத்தல் இந்த வசனம் 14வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது என்னதுன்னா, கிருபையின் காலம் முடிந்தவுடனே தேவ கிருபை அல்லது இரக்கம் கலந்த தண்டனை இருக்காது. நேரடியாக கர்த்தருடைய தண்டனை அங்கே கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் எகிப்தியர்களை ஏசாயா 19வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 19வது அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் அடிப்பார், ஆனால் குணமாக்குவார். அவர் அடித்து கொல்லுகிற ஆண்டவர் அல்ல. அவர் அடிக்கும் பொழுது அங்கே இரக்கம், mercy is mixed with his anger. அவருடைய கோபாக்கினையிலே இரக்கம் கலக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 30வது அதிகாரம் 11வது வசனம், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காக அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், ஆனால் உன்னையோ தண்டியாமல், உன்னையோ நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். நீ செஞ்ச பாவத்துக்காக உன்னை தண்டியாமலும் விட மாட்டேன், ஆனால் உன்னை நிர்மூலமும் ஆக்க மாட்டேன், மட்டாய் தண்டிப்பேன். ஏன்னா அந்த மட்டான தண்டிப்பில் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, mercy. எனவே தேவன் கோபத்தால் என்னை தண்டித்தாலும் அந்த கோபத்தில் இரக்கம் இருக்கிறபடினாலே என்னை நிர்மூலமாக்காதபடிக்கு, he will not destroy me, ஆனால் மட்டாய் தண்டிப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118வது சங்கீதம் 18ஆம் வசனம், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. தேவன் தண்டித்தாலும் தமது இரக்கம் கலந்த தண்டனையினாலே நம்மை வாழ விடுகிறார். அவர் என்னை தண்டித்தார், ஆனால் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. என்னை அடித்தார், என்னை சாக விடவில்லை. ஏன்னா அவருடைய இரக்கம் அங்கே இருந்தது. அப்போ இன்று நாம் எங்க இருக்கிறோம்? பாவ நிவர்த்தி நாளில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் இரக்கம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசி, he is blotting out all of our sins, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் நிவிர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. பாவ நிவிர்த்தி நாள் முடிவுக்கு வந்து கூடார பண்டிகை ஆசரிக்க வேண்டிய நாள் அதி சீக்கிரத்திலே வருகிறது. அப்பொழுது 7வது மாசத்துல நடக்க வேண்டிய காரியம், 1வது மாசத்துல நடக்கிற காரியம் 3 நாள்ல முடிஞ்சிருச்சு. இது 7வது மாசத்துல நடக்கிற காரியம். 7வது மாசம் முதல் நாள் எக்காலம் ஊதப்பட்டுச்சு. 7ஆம் மாசம் 10ஆம் நாள்ல இருந்து பாவ நிவர்த்தி நாள். இப்ப நம்ம பாவ நிவர்த்தி நாள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 15வது நாள் வரப்போகுது, எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. அது கூடார பண்டிகை நாள். அந்த கூடார பண்டிகை நாள்ல யாரெல்லாம் பாவம் அறிக்கை செய்யாம இருக்கிறார்களோ அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பாவ நிவர்த்தி நாளில் அறுப்புண்டு போவார்கள். கூடார பண்டிகையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த கூடார பண்டிகை. எனவே கூடார பண்டிகை வருகிறது அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக வருகிறார். நம்முடைய ப்ரொபேஷன் அதிசீக்கிரமாக நிறைவடைய போகிறது. எனவே இப்பொழுது நமக்கு இரக்கம் இருக்கிறது, நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை தண்டித்தாலும் நம்மை சாக விட மாட்டார். நம்மை மட்டாய் தண்டிக்கிறவர் இரக்கம் கலந்த கோபாக்கினாலே நம்மை இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலத்திலே நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ்வோம் என்றால், சிம்பிள் வாழ்க்கை. நம்முடைய வழக்கு
அங்க கோர்ட்ல விசாரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம போய் அங்க கிளப்ல நின்று பார்ட்டி பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கே நீதிபதிக்கு முன்பதாக பயபக்தியோடு வந்து நிக்கணும். நீதிபதி கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். அதே மாதிரி இன்று பரலோகத்திலே நம்முடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நுட்ப நியாய விசாரணை, ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களுக்கு முன்னிலையிலே, ரகசியமா இல்ல, ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள் முன்னிலையிலே அங்கே நுட்ப நியாய விசாரணை. நம்முடைய பெயர் எப்பொழுது அழைக்கப்படும் நமக்கு தெரியாது. அப்படி அழைக்கப்படும் பொழுது நம்ம இந்த உலகத்துல பாட்டி பண்ணிட்டு நம்ம குடிச்சு வெறிச்சிட்டு நம்மளால வாழ முடியாது. நம்முடைய வழக்கு அழைக்கப்படும் பொழுது நீதிபதி முன்பதாக பயபக்தியோடு இருக்கணும். அதனாலதான் பாவ நிவிர்த்தி நாளிலே சணல் நூல் வஸ்திரம் தரித்து மக்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒடுக்கி ஒப்பு கொடுத்து தாழ்மையுள்ளவர்களாக தாழ்த்தி தேவனிடத்தில், ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னியும்னு சொல்லி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து, கூடார பண்டிகை வரப்போகிறது. அந்த கூடார பண்டிகைக்காக இப்பொழுது நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நமக்கு அந்த வல்லமை பலனை தந்து நாம் இந்த பாவ நிவர்த்தி நாளிலே மிகுதியானவர்களுடைய ஜீவிய அந்த லைஃப் ஸ்டைல், லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் என்ற புத்தகத்துல 6வது 7வது அதிகாரங்களை வாசிப்போமா இருந்தா அந்த அதிகாரங்கள் அழகா சொல்லுது. இந்த கடைசி காலத்தில் மிகுதியானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய டிவோஷன் லைஃப் எப்படி இருக்கும். அந்த அதிகாரங்கள் 2 வாசிச்சு பாருங்க. மிக அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நமக்கு பலன் கொடுத்து அவருடைய கூடார பண்டிகை 2ஆம் வருகை வரும் பொழுது அவரோடு அந்த பரலோகத்திலே அவருடைய மேன்ஷன், அவருடைய வாசஸ்தலத்திலே நாமும் போய் ஜீவிக்கும்படியாக நமக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாராக. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நிறைவான சந்தோஷ சமாதானத்தோடு நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.